வணக்கம் மக்களே, வாய்ஸ் ஓவர் டேல் சப்ஸ்கிரைப் பண்ணவும். பார்வதி தேவி மற்றும் அவர்களது குழந்தைகளான கணேஷ் மற்றும் கார்த்திகேயா ஆகியோருடன் நந்தியுடன் சிவபெருமானின் அடோப் கைலாஷ் மலை. ஸ்வர்க்கிற்கு ஒரு பாதை இருக்கும் இடம் அது. மகாபாரதத்தில் குருக்ஷேத்திர போருக்கு பிறகு பாண்டவர்களின் சகோதரர்கள் அந்த குழப்பங்களை எல்லாம் விட்டுவிட்டு சொர்க்க பாதையை நோக்கி நடக்க முடிவு செய்தனர். அவர்கள் சொர்க்கத்திற்காக கைலாச மலையை ஏறினார்கள் என்று புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. காவியமான ராமாயணத்தின் உத்தரகாண்ட பகுதியில் இராவணன் சிவபெருமானுக்கு பதிலடியாக கைலாச மலையை வேரோடு பிடுங்க முயன்றதாக கூறப்படுகிறது. அவர் தனது வலது பெருவிரலை மலையின் மீது அழுத்தி இடையில் ராவணனை மாட்டிக்கொண்டார். சிவபெருமானின் இந்த பதிப்பு ராவணனுக்கு அனுகூலமான வடிவம் என்றும் குறிப்பிடப்படுகிறது. சார்லஸ் ஆலென்ஸின் கூற்றுப்படி மலையின் விஷ்ணு புராணத்தில் உள்ள ஒரு விளக்கம் அதன் 4 முகங்களும் படிகம், ரூபி, தங்கம் மற்றும் லேபிஸ் லாசுலி ஆகியவற்றால் ஆனது என்று கூறுகிறது. இது உலகின் ஒரு தூணாகும் மற்றும் தாமரையை குறிக்கும் 6 மலைத்தொடர்களின் மையத்தில் அமைந்துள்ளது. கைலாஷ் மலை பற்றிய சில சுவாரஸ்யமான கதைகள் மற்றும் உண்மைகள் என்ன? சீனாவின் திபெத் தன்னாட்சி பகுதியில் உள்ள மானசரோவர் ஏரிக்கு அருகில் கைலாஷ் மலை அமைந்துள்ளது. இந்த மலை அதன் சொந்த வரலாற்றையும் அறிவியல் சான்றுகளுடன் குறிப்பிடத்தக்க சாதனைகளையும் கொண்டுள்ளது. இந்து மதம் மட்டுமின்றி பௌத்தர்கள், ஜைனர்களும் இந்த சிகரத்தின் மீது தங்கள் சொந்த நம்பிக்கை கொண்டுள்ளனர். வரலாற்று உண்மைகள்: பார்வதி தேவி மற்றும் அவர்களது குழந்தைகளான கணேஷ் மற்றும் கார்த்திகேயா ஆகியோருடன் நந்தியுடன் சிவபெருமானின் அடோப் கைலாஷ் மலை. ஸ்வர்க்கிற்கு ஒரு பாதை இருக்கும் இடம் அது. மகாபாரதத்தில் குருக்ஷேத்திர போருக்கு பிறகு பாண்டவர்களின் சகோதரர்கள் அந்த குழப்பங்களை எல்லாம் விட்டுவிட்டு சொர்க்க பாதையை நோக்கி நடக்க முடிவு செய்தனர். அவர்கள் சொர்க்கத்திற்காக கைலாச மலையை ஏறினார்கள் என்று புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. காவியமான ராமாயணத்தின் உத்தரகாண்ட பகுதியில் இராவணன் சிவபெருமானுக்கு பதிலடியாக கைலாச மலையை வேரோடு பிடுங்க முயன்றதாக கூறப்படுகிறது. அவர் தனது வலது பெருவிரலை மலையின் மீது அழுத்தி இடையில் ராவணனை மாட்டிக்கொண்டார். சிவபெருமானின் இந்த பதிப்பு ராவணனுக்கு அனுகூலமான வடிவம் என்றும் குறிப்பிடப்படுகிறது. சார்லஸ் ஆலென்ஸின் கூற்றுப்படி மலையின் விஷ்ணு புராணத்தில் உள்ள ஒரு விளக்கம் அதன் 4 முகங்களும் படிகம், ரூபி, தங்கம் மற்றும் லேபிஸ் லாசுலி ஆகியவற்றாலானது என்று கூறுகிறது. இது உலகின் ஒரு தூணாகும் மற்றும் தாமரையை குறிக்கும் 6 மலைத்தொடர்களின் மையத்தில் அமைந்துள்ளது. சுவாரஸ்யமான உண்மைகள்: கைலாஷ் மலை 6638 மீட்டர் உயரத்தில் உள்ளது. இந்த மலை மானசரோவர் ஏரி மற்றும் ரக்ஷஸ்டல் ஏரிக்கு அருகில் அமைந்துள்ளது. இது ஆசியாவின் மிக நீளமான சில நதிகளின் மூலத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. சிந்து, சட்லெஜ், பிரம்மபுத்திரா மற்றும் கர்னாலி இந்தியாவில் ககாரா, கங்கையின் துணை நதி என்றும் அழைக்கப்படுகிறது. கைலாஷ் மலை 4 மதங்களில் புனிதமாக கருதப்படுகிறது: இந்து மதம், பான், பௌத்தம் மற்றும் சமண மதம். பல்வேறு விஞ்ஞானிகளின் ஆராய்ச்சியில் இருந்து கைலாஷ் மலையானது வானக்கோளத்தின் சுழற்சியின் அச்சு என்று கூறினார். இந்த விஷயம் வேதங்களிலும் ராமாயணத்திலும் கைலாச பர்வதத்திலும் அச்சுமுண்டி என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இது சாய்ந்த நிலையில் உள்ள பூகோளத்தின் மையமாக கருதப்படுவது குறிப்பிடத்தக்க உண்மை. ஒரு சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால், இன்று வரை யாரும் சிகரத்தை ஏறியதில்லை. இதை அடைய பல முயற்சிகள் தோல்வியடைந்தன. சிகரத்தின் சக்தி நம்ப முடியாதது. கடினமான மலையேறுபவர்களை கூட தடுக்கும் சில தடைகளாகும். பிரமிடு வடிவ கைலாச பர்வத்தின் 4 சரிவுகளும் திசை காட்டியின் 4 திசைகளை எதிர்கொள்கின்றன. இது அதன் சுருக்கமாக அமைகிறது. முழுமை: அது சொர்க்கத்தின் நுழைவாயில் என்று சீடர்கள் உறுதியாக நம்புகிறார்கள். மலை என்பது காலப்பயணத்திற்கு ஒரு சிறந்த வழியாகும் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க உண்மை. மலையில் உள்ள காற்று விரைவான வயதான செயல்முறைக்கு வழிவகுக்கிறது. இந்த தற்காலிக பயணக்கூற்று சைபீரியாவை சேர்ந்த ஏறுபவர்களின் கதையால் ஆதரிக்கப்படுகிறது. தடை செய்யப்பட்ட கோட்டை மீறிய பிறகு ஏறுபவர்களின் குழு சில தசாப்தங்களாக வயதானதை அனுபவித்தது. இந்த ஏறுபவர்கள் அனைவரும் வயதின் தாவலால் 1 வருடத்திற்குள் இறந்தனர். இது ஆர்வத்தை எழுப்புகிறது மற்றும் நம்மை திகைப்பில் ஆழ்த்துகிறது. கைலாஷ் பர்வத்திற்கு வருகை தரும் மலையேறுபவர்கள் மற்றும் யாத்ரீகர்கள் மலையேற்றத்தின் போதும் புனித மலையிலிருந்து திரும்பிய பின்னரும் கூட நகங்கள் மற்றும் முடிகள் வேகமாக வளர்வதை கண்டதாக கூறுகிறார்கள். மக்கள் இதை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் வாரங்களில் நடக்கும் வளர்ச்சியில், கைலாஷில் சில மணி நேரங்களில் நடக்கும் வளர்ச்சியில் நற்செய்தி உண்மையை காணலாம். அது நிகழ்நேர பயணம். சரி, 2 வெவ்வேறு ஏரிகள் கொண்ட புனித சிகர சூழலில் கடவுளின் அற்புதமான படைப்பை ஒருவர் அனுபவிக்க முடியும்.
மானசரோவர் ஏரி ஒரு அழகான புதிய புனித நீர் ஏரி. ஒவ்வொரு இந்தியனும் கடவுளின் அழகிய படைப்பை காண மானசரோவர் வர வேண்டும் என்று கனவு காண்கிறான். வலது, மானசரோவரை தவிர மற்றொரு ஏரி ரக்ஷாஸ்தால் உள்ளது. இது முற்றிலும் உப்பு நீர் ஏரி. இடது, கைலாஷ் மலை பற்றிய சில சுவாரஸ்யமான கதைகள் மற்றும் உண்மை.